நாடு ஸ்பெஷல் கருவேப்பிலை வத்தக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வத்தக்குழம்பு. ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன், சாதாரண சாப்பாட்டு அரிசி. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா வறுக்கணும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வறுக்கணும். இந்த அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வாடி வந்ததுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா தான் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு பவுடராகி கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து வைக்கணும். இந்த கருவேப்பிலை பொடியை கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். கையில் ஒடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒடியணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபைனாக பவுட்ராகி கிடைக்கும். இப்போ அதே மண்சட்டியில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு இதில் ஒரு 10 பூண்டு பல் தோலை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த பூண்டோட ஃப்ளேவர் இந்த வத்தக்குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட ஃப்ளேவருக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன். அதை எண்ணெயிலேயே சேர்த்துடணும். இப்போ இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் இந்த வத்தக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கினா தான் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 2 தக்காளியை நான் மிக்சியில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா எண்ணெயிலேயே வதக்குனீங்கன்னா தான் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா தான் மசாலா தூள் எல்லாமே சேர்க்கணும். இப்போ எண்ணெயில் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலேயே வதக்கணும். புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். புளி கரைசல் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெய் எல்லாமே நல்லா செப்பரேட்டாக நல்ல புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா கருவேப்பிலை பொடியை சேர்க்கணும். நம்ம இந்த கருவேப்பிலை பவுடரில் அரிசி சேர்த்துருக்கிறதுனால குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. இது கூடவே இதோட காரத்தையும் புளிப்பையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக 1 துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்க்கறதுனால உங்களுக்கு குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. சூப்பரான வத்தக்குழம்பு ரெடி ஆகிட்டு எண்ணெய் செப்பரேட்டாக பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக கருவேப்பிலை வெந்தயம்லாம் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இந்த குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் கண்டிப்பாக இந்த வத்தக்குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இந்த வத்தக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக சேரும். சூடான சாப்பாட்டில் 1 கரண்டி போட்டு சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட அப்பளம் மட்டும்